Let's turn our Bibles to Isaiah 33 and read verse 6. நம்முடைய தேவனுடைய வார்த்தையினுடைய போதனையினுடைய திறவுகோல் வசனமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனமாகவும் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Wisdom and knowledge shall be the stability of your times. பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். The wisdom and knowledge of God are revealed to us in many ways. தேவனுடைய ஞானமும் அறிவும் நமக்கு अनेक விதத்திலே வெளிப்படையாயிருக்கின்றன. And one of them is through the word. ஒரு விதத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் எப்படி என்றால் தன்னுடைய வார்த்தையிலே தானே. And in the word God also reveals his characteristics and his power through his names. அது மட்டுமில்லாமல் தேவன் தன்னுடைய வார்த்தையிலே அவருடைய குணாதிசயம் தான் எப்படிப்பட்டவர் என்பதையும் விளக்கி வைத்திருக்கிறார். That is why the names of God are so important. அதுக்கென்று தானே நாம் அதை அறியும்படியாக தேவனுடைய நாமத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். Through each name God reveals a special aspect of his character, attribute, quality and power. ஒவ்வொரு தேவன் தன்னுடைய நாமத்தை பேரை சொல்ல 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 அவருடைய பேர் மூலமாக அவருடைய நாமத்தின் மூலமாக அவருடைய குணம் என்ன என்பதை காண்பித்துக் கொண்டு வருகிறார். So we've been looking at the names of God. ஆகவே தான் தேவனுடைய நாமத்தை இப்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் படித்துக் கொண்டு. And last week I introduced you to another name called Jehovah Rophe. போன வாரத்திலே தானே யெகோவா ரோஃபா என்ற ஒரு நாமத்தை குறித்து பார்த்தோம் ஆரம்பித்தோம். You know this name Jehovah Rophe arises out of Israel's earliest experience in the wilderness as told in Exodus 15 verses 22 to 26. பார்த்தோம் இந்த யெகோவா ரோஃபா என்ற அவருடைய தேவனுடைய நாமமானது வேதாகமத்திலே எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிரயாணத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே அவர் வெளிப்படுத்தினார் தன்னை தேவன். God brought the people of Israel through the Red Sea. இஸ்ரவேல் ஜனத்தாரை சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக கடக்க செய்தார் தேவன். And they traveled 3 days in the wilderness without water. அது கடந்த பிற்பாடு 3 நாட்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி வந்தார்கள். On the third day they found water there. மூணாவது நாள் தான் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது குடிக்க. They went to drink. அதை குடிக்க செல்லலாம் என்று சொல்லும் பொழுது but it was bitter. அது கசப்பாயும் இருந்தது. That is why it's called Mara. ஆகவே தான் அந்த தண்ணீருக்கும் அந்த இடத்துக்கும் மாரா என்று பெயரிட்டார். So it is there in verse 26 that God reveals to the nation of Israel. He says, I am the Lord that healeth thee. இங்கே தான் 26ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்ப்போமானால் தேவனாகிய கர்த்தர் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்றால் யெகோவா ரஃபா நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். That's what he's saying, that I am Jehovah Rapha, your healer. நானே உன் பரியாரியாகிய யெகோவா ரஃபாவாக இருக்கிற கர்த்தர் என்றார். I told you this word appears 60 or 70 times in the Old Testament. சொன்னேனல்லவா பழைய ஏற்பாட்டில் 60 இருந்து 70 முறையாக இந்த நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. And it always means to restore, to heal, to cure, or a physician. யெகோவா ரஃபா என்ற நாமம் எங்கெல்லாம் வேதாகமத்தில் வருகிறதோ அங்கெல்லாம் பார்ப்போமானால் சிகிச்சை அளிக்கிறவர், மருத்துவர், குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர் என்ற எண்ணத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. In other words, God is saying, I will not only heal you and cure you, but I will restore you back to health. தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் சுகமாக்கி குணமாக்குகிறவர் மட்டுமில்லாமல் உன் பழைய நிலைமையில கொண்டு போய் உன்னை நிறுத்த செய்கிறவரும் நானே என்று சொல்லுகிறார். It's a wonderful promise that God is giving you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற அருமையான வாக்கு நமக்கு பாருங்க. I will not only heal and cure, but I will also restore you back to health. நான் உனக்கு சுகம் ஆரோக்கியம் அருளுகிறது மட்டுமில்லாமல் உன்னை குணமாக்குறது மட்டுமில்லாமல் உன்னை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். And it also means a physician. அது மட்டுமில்லாமல் மருத்துவர், டாக்டர் என்ற பெயரிலே வருகிறது. So he is saying, I am your doctor. என்ன சொல்கிறார்? நானே உன் டாக்டர் ஆகிய கர்த்தர். And I showed you he is not like our earthly doctors. நான் சொன்னேனல்லவா நம்ம பூமியில இருக்கிற டாக்டர் மாதிரி கிடையாது அவர். They sometimes they tell you know this disease or sickness can't be healed. என்ன சொல்றாங்க சில நேரத்துல உலகத்துல இருக்க டாக்டருங்க இந்த வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் உங்களை விட்டு போகாது என்று சொல்லி விடுகிறாங்க. You have to learn to put up with it. எப்படின்னா அது சகிச்சுன்னு போக பழகிக்கோங்கன்னு சொல்றாங்க. You have to adjust with it. You have to
not irritated. அதாவது அந்த வியாதி வந்துருச்சு, அது போகாது, ஆகவே அதை சகிச்சுக்கிட்டு பழகிக்கோங்க, அதை வெறுத்தா என்ன பிரயோஜனம், அது சகிச்சுன்னு போங்கன்ற. Because there's no cure, no healing for this. ஏனென்றால் இந்த வியாதிக்கு மருத்துவத்துல பதில் கிடையாது, மருந்து கிடையாது. But Jehovah Rapha is not like that. ஆனால் யெகோவா ராஃபா அப்படி அல்லவே. It doesn't matter what the sickness is, what the disease is. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரியாச்சு. It doesn't matter how severe or how chronic it may be. அது எந்த அளவுக்கு ஆழமான வியாதியோ எவ்வளவு பெருகின வியாதியோ இருந்தாலும் சரி. It doesn't matter if the earthly doctor says it's incurable. உலகத்துல இருக்கிற டாக்டருங்களா முடியாது, சுகமாக்க முடியாது என்று சொன்னாலும் சரி. Jehovah Rapha has the ability and the power to heal every sickness and disease. யெகோவா ராஃபாக்கு சுகமாக்க சிகிச்சை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். So that is what is revealing to the nation of Israel. அதை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். In contemporary Hebrew it would be correct to translate it as I am Jehovah your doctor. இன்னும் சொல்ல போனா இப்போ இருக்கிற எபிரேய மொழியிலேயும் யெகோவா ராஃபா என்று சொன்னால் யெகோவா கர்த்தராகிய டாக்டர்னா அர்த்தம் கொள்ளுகிறது. A doctor who not only heals your physical sickness and disease but also who heals morally. அதாவது உலகத்துல இருக்க டாக்டர் மாதிரி வெறும் சரீரத்தை மட்டும் சுகமாக்கிறவர் என்ற அர்த்தம் அல்ல. இங்கே நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒழுக்க நெறிகளையும் சுகமாக்குகிறவர் மாற்றி. More than physical healing, people need spiritual healing and moral healing. அதாவது இன்னும் சொல்லப்போனா சரீர பிரகாரமான ஆரோக்கியம் சுகத்தை காட்டிலும் மக்களுக்கு அவசியமா இருப்பது ஆவிக்குரிய சுகமும் மனது ரீதியான சுகமும் தானே. Especially today where morality is being depraved. இன்னும் சொல்லப்போனா இந்த காலகட்டத்திலே ஒழுக்க நீதி இல்லாத காலகட்டத்திலே இந்த மாதிரி சுகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. Okay, so we went to 1 Corinthians 10:6. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 10:6 பார்த்தோம். And I told you that whatever happened to the nation of Israel, அதாவது என்னெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நடந்ததோ was written down for us. இதெல்லாம் நமக்கென்று எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். So that you and me will learn from their mistakes. அவர்களுடைய தவறு செய்ததின் மூலமாக நாம் தவறு செய்யாதபடிக்கு நமக்கு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. We don't have to do the same old mistakes that they did. இஸ்ரவேல் ஜனதா செஞ்ச தப்பையே நாம செய்யறதுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. So that is what we are looking at now. அதை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம். And this morning before we could go into the specific principles that we can learn from this portion of scripture, இந்த பகுதியிலிருந்து விசேஷ காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக I want to deal with some general principles. ஒரு பொதுவான விதிமுறையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Remember, whatever happened to them happened as an example for you and me to learn from that. அதாவது அவங்களுக்கு நடந்ததெல்லாம் எதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? திஷ்டாந்தங்களாக, நமக்கு மாதிரியாக, நமக்கு போதிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. So let's deal with some general principles. What can we learn generally from this incident? இந்த சூழ்நிலையிலே அவங்களுக்கு நடந்த காரியத்திலிருந்து நாம் பொதுவாக கற்றுக்கொள்வதுதான் என்ன? See, the Bible is not just a book of laws and do's and don'ts and put on this and put on that. அது வேதாகமத்தை பார்க்கணும், ஐயோ வேதாகமா இது செய்யாத அது செய்யாதனே சொல்லுதே சொல்லி நினைக்க கூடாது. It's a book of life. இது ஜீவனை ஊட்டுகிற புத்தகம். It's principles of life. It has principles that teaches us how to live and live victoriously, live successfully. வாழ்விலே இந்த உலகத்திலே எப்படி ஜெயமாய் வாழ்வது, எப்படி வெற்றி சிறப்பது என்பதை குறித்து நிறைய விதிமுறைகளை கொள்கையாக எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. So let's turn to Exodus chapter 13. ஆகவே யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Exodus chapter 13. 13. And the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light, so as to go on by day and night. அதாவது 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். And verse 22. 22. He did not take away the pillar of cloud by day or the pillar of fire by night from the people. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
What we are looking at how God brought the people of Israel through the Red Sea. எப்படி என்னத்தை பார்த்து கொண்டு வருகிறோம்? இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்தி வந்தார் கர்த்தர். 3 days they traveled without water. பிற்பாடு 3 நாள் தண்ணி இல்லாம வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். Third day they found water, but when they tasted it, it was bitter. மூன்றாவது நாள் தண்ணீரை ருசி பார்த்தாங்க, கண்டுபிடிச்சு பார்த்தா அது கசப்பாயும் இருந்தது. And you know they started complaining and murmuring. அப்புறம் ஒரே முறுமுறுப்பு, ஒரே குறை சொல்றதானே. Okay, so this is what we are looking at. இதுதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Now verse 21 and 22 tells us here very clearly. இங்கே 13ஆம் அதிகாரம் 21 22 என்ன சொல்கிறது விசேஷமாக என்றால், that the Lord went before them by a pillar of cloud in the day and a pillar of fire in the night, and was leading them and guiding them and giving them light. அவர்களுக்கு முன் சென்றார் கர்த்தர். அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது எப்படி முன் சென்றாராம் பாருங்கள். 21ஆம் வசனத்திலே, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Now to me this is a very important statement here. இது எனக்கு ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள். It tells me something, very rich here. இங்கே ஒரு காரியத்தை ஐஸ்வரியம் உள்ளதாக பெருசா காமிக்குது. Who was going before them? யார் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறது? God himself was going before them, leading them, guiding them and giving them light. அவர்களுக்கு முன்னாக சென்றது யார்? கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களோடு சென்றார். ராத்திரியிலும் பகலிலுமாக செல்லுகிறார். You will also read it in Exodus 14:20. I'm not going to read it, you can just hold it அடிக்கடி சொல்லப்படுகிறது. இது பிற்பாடு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. So God was going before them in a pillar of cloud by day and in a pillar of fire by night. He was always going before them. ஆகவே பகலில பார்க்கறீங்கன்னா மேக ஸ்தம்பம், இரவில பார்க்கறீங்கன்னா அக்கினி ஸ்தம்பம். When the cloud moved and the fire moved, they moved. Whenever the cloud rested, they rested. எப்போலாம் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நிக்குதோ அப்ப பாளையம் இறங்குவார்கள். எப்பொழுதெல்லாம் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நகர்கிறதோ அப்பொழுது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். That means God was leading them and they were simply following God's leading and guidance. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கர்த்தர் தான் அவர்களை வழி நடத்துகிறார், இவங்க அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். And it also tells me that they were in the perfect will of God, because God was leading and they were guiding, they were following. என்ன சொல்ல போனா, இப்படியாக தேவன் வழி நடத்த ஒவ்வொரு அடியிலேயும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். See, God was leading them, so they were in the perfect will of God. தேவன் வழி நடத்துகிறதுனாலே அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழாக 100% வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். Presence of God going before them by day in a pillar of cloud and by night in a pillar of fire. தேவனுடைய பிரசன்னமே வருகிறது மேக ஸ்தம்பமாக, பகலிலே அவர்கள் அது கீழாக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறார்கள், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே நடத்துகிறார், அவருடைய கர்த்தருடைய சித்தத்தின்படியே இவர்கள் இருக்கிறார்கள். Before they could cross the Red Sea, from then itself God was leading and guiding them. என்ன சொல்ல போனா, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் சிவந்த சமுத்திரம் கடக்கிறதுக்கு முன்பாக இருந்து நடத்தப்பட்டு வருகிறார்கள். While they were crossing the Red Sea, God is still leading and guiding them. சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது கூட மேக ஸ்தம்பங்கள் அவர்களை தொடர்ந்து தான் வந்து கொண்டிருந்தது. And even after crossing the Red Sea, traveling 3 days in the wilderness where they found no water, still God's presence was going before them. இன்னும் சொல்ல போனா 3 நாள் பிரயாணப்பட்டு தண்ணி இல்லாம அவசரப்பட்டு கொண்டிருந்த பொழுது, தண்ணீர் குடிச்ச பொழுது கசப்பா இருந்ததே, அப்பொழுது கூட அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழாக தானே இருந்தார். You may be wondering why this is so important. ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நீங்க யோசிக்கலாம். I'm going to show it to you in a little while. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் பாருங்க. So 3 days in the wilderness, God's presence was still with them, going before them. ஆகவே 3 நாள் இப்போ ஆயிடுச்சு, 3 நாளும் அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதல் படிதானே கடந்து வருகிறார்கள். அவர் மேகம் போன இடத்துல. And even when they came to the waters of Mara, God's presence was before them. ஆனால் மாரா தண்ணீர் அண்டையிலே வரும்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் தான் அவர்களை முன் நடத்தி கொண்டு வந்தது. That's awful, isn't it? இது ஆச்சரியமா இருக்குது அல்லவா? God is leading you, guiding you, giving you light, but then God brings you to a place where the waters are bitter, you can't even drink it. பாருங்கள், தேவன் வழி நடத்துறாரு, முன்னாடி போறாரு, அவருடைய சித்தத்தின் கீழே போறாங்க. ஆனா எங்க போய் நிக்கிறாங்க? மாறா கசப்பான இடத்துல வந்து நிக்கிறார்களே. 3 days in the wilderness, no water. 3 நாள் வனாந்தரத்துல தண்ணி இல்லாம பிரயாணம் பண்ணாங்க. And finally when they found water, it was bitter. கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க, அந்த இடத்துல தண்ணி
குடிச்சு பார்க்கறாங்க தாகத்துக்கு, கசப்பா வேற இருக்கு. God only was leading and guiding them. தேவன் தானே வழி நடத்திட்டு வந்தாரு. So I have a question here. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. Why did God lead them to the bitter waters? ஏன் தேவனாகிய கர்த்தர் அவங்களை கசப்பான இடத்துல தண்ணி கிட்ட நடத்தணும்? He could have led them another route. இந்த வழியில கொண்டு போயிருக்கலாமே நல்ல தண்ணி கிட்ட. We'll answer that in another sermon. அடுத்த பிரசங்கத்துல நான் பதில் சொல்றேன் அதுக்கு. But what do we learn from this? ஆனால் இவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், the first very important general principle that we learn, முதல் விதி கொள்கை, தேவன் விதிக்கிற விதிமுறையை நம்ம இங்க காணலாம், especially from கற்றுக்கொள்ளலாம். this incident, விசேஷமாக இந்த அவங்க சம்பவம் நடந்ததிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். that when you face tough situations and circumstances in life, don't think you are out of the will of God. உங்களுக்கு ஒரு கஷ்டமான காரியம், ஒரு பிரச்சனை வந்து உங்க வாழ்விலே வந்திருக்கும் பொழுது இது தேவனுடைய சித்தம் இல்லையோ என்று எண்ணக்கூடாது. Hello, கவனிக்கிறீர்களா? are you listening carefully? நீங்க கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? When you face tough situations and challenges in life, வாழ்விலே ஒரு கஷ்டமான பிரச்சனையை நீங்க சந்திக்கும் பொழுது, don't think that you are out of the will of God. நான் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லையே, நான் பின்னாடி போய்ட்டனோ என்று எண்ணக்கூடாது. That is why this verse is so important. அதுக்காக தான் இந்த சம்பவம் நமக்கு மிக முக்கியமா இருக்கிறது. God was leading them by day through a pillar of cloud and by night through a pillar of fire. பாருங்கள், தேவன் தானே முன்னிருந்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். Yet they found a tough situation here. அப்படி இருந்தும் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டு வந்தும் கஷ்டமான காலங்கள் சந்திக்க நேர்ந்தது. Now you tell me, were they in the will of God? நான் கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு, அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறாங்களா இல்லைங்களா? Hello, when they faced the waters of Mara, when it was bitter, were they in the will of God? அவர்கள் மாராவின் தண்ணியை சந்தித்த பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டு வந்தார்களா இல்லைங்களா? Or were they out of the will of God? இல்ல தேவனுடைய சித்தத்தை விட்டு புறம்பாய் போய்ந்தார்களா? No, they were in the will of God because they were following and God was leading them and guiding them and they were just simply following God. இல்ல, அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தானே வந்து கொண்டிருக்கிறார்கள், தேவன் தானே நடத்தி கொண்டு வருகிறார் இந்த 3 நாளும். But yet they faced a tough situation here. அப்படி இருந்தும் கடினமான சூழ்நிலை அவர்கள் வந்து சந்தித்தார்களே. They faced a tough circumstance here. என்ன சொல்லப்போனா பிரச்சனையான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார்களே. So what it tells us? அப்போ இந்த காரியம் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்குது. It tells us that when you face a tough situation or a circumstance or a challenge, it does not mean to say that you are out of the will of God. நான் என் வாழ்க்கையில பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கஷ்டமான நேரத்தையோ ஒரு சவாலையோ சந்தித்தால் நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு பின்னாடி போயிட்டேன், அது சித்தத்துல நடக்கல என்ற அர்த்தம் கிடையாது. You know, many believers when they face tough situations or challenges, the first thing is they think that they are out of God's will. விசுவாசிகள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு சவால் வந்து நின்னுச்சுன்னா, நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழலையோ என்று எண்ணி விடுகிறார்களே. ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் அதனால அந்த மாதிரி ஆகுது. ஹலோ, கவனிக்கிறீர்களா? இது கர்த்தருடைய சித்தமா இல்லையான்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. The first thing they think is they are out of the will of God. முதல் காரியம் அதுதான் அவர்களுக்கு தோன்றுகிறது, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் வாழ்றேனா இல்லையா, எனக்கே இப்படி நடக்குது என்று. You know, I know people who have prayed for particular jobs. இன்னும் கேட்டா சில பேர் ஒரு குறிப்பிட்ட வேலை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. Pray to go abroad. வெளியூருக்கு போகணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க. God answered their prayer. அவர்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறார். And they go abroad. வெளியூருக்கு போறாங்க. And then they find some tough situation, there are circumstances. ஒரு பெரிய சூழ்நிலையோ கடினமான சூழ்நிலையோ சந்திக்கிறார். உடனே நினைக்கிறது, ஓ தப்பு பண்ணிட்டோமோ, ஆண்டவருடைய சித்தம் எல்லாம் போடுது, அங்கேயே இருந்துக்கலாம். ஹலோ, கவனிக்கிறீர்களா? See, when everything is going well for you, you have no problem, no issues. பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. You are clapping, singing, jumping, speaking in tongues and doing everything. எல்லா கை தட்டல், ஆடல், பாடல், அந்நிய பாஷையில பேசுது, துதிப்பதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. When you face tough circumstances in life, ஆனால் வாழ்விலே கஷ்டமான நேரங்கள் வந்து நின்ன உடனேயோ, hard circumstances, difficult times, ரொம்ப கடினமான காரியங்களோ நேரங்களோ பிரச்சனைகளோ சவால்களோ வந்து நின்னுடுச்சுனா, first thing we think whether we are in the will of God or what, we think we may be out of God's will. உடனே நாம
நினைக்கிறது என்ன, நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழலையோ, தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்யாம தப்பா வாழ்ந்துட்டு இருக்கனோ என்று எண்ணுவதுதானே. ஒண்ணும் இல்ல, விசுவாசிக்கு ஒரு வியாதி வந்தாலும் அந்த கேள்வி வந்துருது. ஹலோ, கவனிக்கிறீர்களா? If they fall sick, first thing they are wondering, oh God, whether I am in your will, am I out of your will? That's why sickness has come to me. சின்ன வியாதி வந்தாலே போதும், ஐயோ என்னண்டோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, அதனால தான் எனக்கு வியாதி வந்துச்சு, நான் கர்த்தருடைய சித்தத்துல வாழல போல இருக்குதுன்னு எண்ணம். That is what we need to learn from this incident. அதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. Israel was not out of the will of God. இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி நடக்கல. The presence of God was going before them, they were simply following God. தேவனுடைய பிரசன்னம் முன்பாக போகிறது, அவர்கள் அப்படியே பின்தொடர்ந்து போகிறார்கள் தானே. Whenever the cloud stopped, they rested. Whenever the cloud started, they followed. எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் நின்னுச்சோ அப்ப நின்னுட்டாங்க, எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் நகர்ந்ததோ அப்ப போனார்கள் பிரயாணப்பட்டு. So even though they were in the will of God, they came to Mara and they faced a tough situation here. அந்த தேவனுடைய சித்தத்தின்படி 100% வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதும் மாராவை சந்திக்க வேண்டியது இருந்தது. So just because you face a tough situation doesn't mean to say you are out of God's will. ஆகவே கஷ்டமான பிரச்சனை வந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியில நடக்கிறேன் என்று அர்த்தம் கிடையாது. No, they were very much in the will of God. அவர்கள் 100% அவர்கள் தேவனுடைய சித்தத்திலே தான் நடந்தார்களும் கூட. But still this happened there. அப்படி இருந்தும் அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. Not only believers, even preachers and pastors also sometimes when they face tough circumstances, they wonder whether they are in the will of God or what. விசுவாசிகள் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா போதகர்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட கஷ்டமான காலங்களை சந்திச்ச உடனே ஒரே ஒரு சந்தேகம், தேவனுடைய சித்தத்தில் இருக்கணும் இல்லையோ. Especially when they start out their ministry. இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்துல. In the Bible college I used to teach a subject. வேதாகம கல்லூரியில் நான் போதிக்கும் பொழுது இந்த ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். Called pastoral ministry. அதாவது போதகர் ஊழியம், pastoral ministry ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. That's a subject which is taught for people who come to be trained to do ministry, pastoral ministry. அதாவது pastoral ministry என்றால் என்ன, அது பாஸ்டரா ஆக போறவங்களுக்கு கொடுக்கிற பயிற்சி பாடங்கள். And one of the things I teach them in pastoral ministry is how to know for sure and be 100% sure that they are called for ministry. அதுல ஒரு காரியம், ஒரு பாயிண்ட் நான் சொல்லி கொடுக்கிறது அந்த பாடத்துல இன்னொரு ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஊழியம் செய்ய போகிற போதகர் ஊழியத்திலே நாம் 100% அறிந்திருக்கிறோம் நாம் தேவனுக்கென்று ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. Because their students come from all over India to be trained. ஏனென்றால் அங்கே வேதாகம கல்லூரியிலே ஒரு இந்தியா முழுவதிலிருந்து பிள்ளைங்க வராங்க படிக்க. And some of them have to stay there. இன்னும் சொல்ல போனா சில பேர் அங்க தங்கி இருந்தே படிக்கிறவர்கள். So they have to make great sacrifices and be there and then study. ஆகவே அவர்கள் நிறைய காரியத்தை அவர்கள் விட்டு விட்டு வந்து இங்கே அவர்கள் படிக்கிறார்கள் தங்கி. So one of the things I teach them is in pastoral ministry is how to know for sure and be certain that you are called of God for ministry. ஆகவே அவங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும்படியாக உணரும்படியாக போதிப்பது என்னவென்றால், நீங்கள் 100% தேவனுடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள் என்று நிச்சயம் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே என்று சொல்லுவேன். Because in the college they will not have any doubt about them. ஏன்னா அவங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் காலகட்டத்திலே அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. Because they are called for ministry only, they come to be trained there. ஏன்னா தேவன் அழைப்பு இருக்கிறதுனாலே ஊழியத்துக்கு வந்து இங்க பயிற்சி பெற வந்திருக்கிறார்கள் காலேஜுக்கு. So while studying 2 years or 3 years there, they don't have this doubt whether they are called or not. ஆகவே 2 வருஷம் படிக்கும் பொழுதோ 3 வருஷம் படிக்கும் பொழுதோ தேவனுடைய ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டனா என்ற சந்தேகமே கிடையாது, நிச்சயமா இருப்பாங்க. Majority of them know that they are called for ministry, that is why they come for training. முக்காவாசி பேர் எல்லாருக்கும் நிச்சயமா உணர்வோடு தான் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், அறிந்து நிச்சயமா உறுதியாக தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அழைப்பு இருக்கிறது அறிந்து வந்து படிக்கிறவர்கள். But after they finish their training and when they go and start their ministry, இந்த பயிற்சியை முடிச்சிட்டு போய் ஊழியத்துல கால் வைக்கும்போது, and when they face tough circumstances, இப்பொழுதோ பிரச்சனை வந்து கடினமான பிரச்சனை வந்து நிக்குது அவங்க முன்னாடி. Starting only is the main thing for everything. எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரு பிரச்சனை தானே. Everybody has a starting problem. ஆரம்பத்துல பிரச்சனை காணப்படுகிறது. Once they get started, then they keep going. எல்லாம் ஒரு வாட்டி அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அப்புறமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. So starting is very difficult for them. ஆகவே ஆரம்ப கட்டம் என்பது அவர்களுக்கு ரொம்ப
கடினமாய் இருக்கிறது. For anyone who is starting a new ministry, they go through a lot of tough times. யாரெல்லாம் புதிதாக ஊழியம் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமான காலகட்டங்கள் வரதான் செய்கிறது. Financially they go through a lot of tough என்ன times. சொன்னப்போனா பண விஷயத்திலே अनेक கஷ்டங்கள் வந்து சந்திக்கிறார்கள். They are new ministry. ஏனென்றால் இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறார்கள். Just beginning. இப்பதான் ஊழியம் ஆரம்பிக்கிறது. They need a lot of money to do a lot of things there. ஊழியத்தை செய்யறதுக்கு अनेक காரியங்களை ஊழியத்திலே செய்யறதுக்கு பணம் தேவைப்படுகிறது. And they will not have enough money. என்ன சொல்லப்போனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இருக்காது அந்த நேரத்துல. So they go through financially tough times in their life. ஆகவே ஆரம்ப கட்டத்திலே பண விஷயத்திலே ரொம்ப வாழ்விலே அடிக்கப்படுகிறார்கள். Mentally they go through a lot of tough times. அந்த நேரத்தில் தானே மனது ரீதியாக अनेक காரியங்களுக்கு கூடாக செல்லுகிறார்கள். They want to do so many things but they lack money for that. எல்லா காரியத்தையும் செய்யணும் ஆனா காசு இல்ல. And sometimes hardly people show up. அது சொன்ன போனா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வராம இருந்திருப்பாங்க. I can understand 1 week or 2 weeks but for months it goes on like that. ஒரு வாரம் யாரும் வரல சாப்பிடலனா பரவாயில்லை, 2 வாரம் வரலனா பரவாயில்லை, மாச கணக்குல யாரும் வரலனா. And after a period of time, ஆனால் காலம் கட்டங்கள் தாண்ட you know what happens to them? என்ன ஆகுது தெரியுமா இவர்களுக்கு? The first thing is they begin to doubt whether they are called and whether they are in the will of God or what. நானாச்சே ஒண்ணுமே இல்லையே, நம்ம உள்ளத்துக்கு அழைக்கப்பட்டமோ இல்லையோ என்ற சந்தேகம். First thing is they think they made a mistake. Maybe they are out of God's will. Maybe it is not God's will for them to be in this place to do ministry. என்ன நினைப்பாங்க, நான் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யறதுக்கு நான் தேவனுடைய சித்தம் இல்லாம செஞ்சிட்டனோ என்று முதல் சந்தேகம். Why? Because they are facing tough circumstances. ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு போங்க அழைப்பை குறித்துனா அந்த சூழ்நிலை வந்துடுச்சு இல்லீங்களா, அதனால சந்தேகம். இப்போ financially, mentally, every way they are facing it. It's இப்போ tough. பிரச்சனை, பண விஷயத்திலயும் பிரச்சனை, மனது ரீதியிலயும் பிரச்சனை, இப்போ ஒண்ணுமே இல்ல வர பிரச்சனை. So now they are thinking whether they are out of God's will or what. இப்போ இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுனால நான் தேவனுடைய சித்தத்துல இருக்கிறேனோ இல்லையோன்றதே சந்தேகம் ஆயிடுச்சு. Whether they made a mistake or what. இல்லனா நான் தப்பு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேனா. I'll never forget one person. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்டூடண்ட், very good person, ரொம்ப நல்ல, was on fire in the Bible college. பைபிள் காலேஜ்ல இருந்த வரைக்கும் ரொம்ப அக்னி தான். Had a great vision, பெரிய தரிசனம், great anointing, பெரிய அபிஷேகம் உள்ளவர். And then he went to do ministry after graduating. Pastor sent him to do ministry. அப்புறமா பட்டம் பெற்றாரு, பாஸ்டர் அனுப்புனாரு போய் இந்த இடத்துல போய் ஊழியம் செய்ப்பான். After 6 months, 6 மாசத்துக்கு அப்புறம் he came back. வந்தாரு. And he said I want to resign, I don't want to do ministry. அவன் வந்தோனே சொன்னார், பாஸ்டர் நான் விட்டுட்டு போயிரேன் பாஸ்டர். So what's your problem? என்னப்பா பிரச்சனை? Well, people are not coming. ஜனங்க வரவே இல்ல பாஸ்டர், யாருமே. No money. காசும் கிடையாது. So I don't want to do it. அத நான் செய்ய மாட்டேன். Let me try something else. நான் வேற ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கிறேன். Maybe I'm out of God's will. ஒருவேளை நான் தேவனுடைய சித்தத்துல இல்லாம வந்து இதுல சேர்ந்துட்டேன் போல இருக்கு. I'm studying and I'm preaching so hard but the results are so little. நான் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு உழைப்பா உத்தமமா பிரசங்கம் பண்றேன், வேலை செய்யறேன், யாருமே காணாம. Even the few people that are coming are all village people. இன்னும் வர கொஞ்சம் கூட கிராமத்துல இருந்து படிக்காதவங்க வேற. So I think I made a mistake by choosing this place. இந்த இடத்தை நான் போயிருக்க கூடாது பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன். So pastor said, well, go back and do the ministry. Don't worry about the money. பாஸ்டர் சொன்னாரு, நீ போப்பா, கவலைப்படாத, பணத்தை பத்தியே நீ கவலைப்படாத. I am sending you the money. நான் உனக்கு காசு அனுப்புறேன். I am sending you church rent and money for everything else. சபைக்கு ரெண்ட் கொடுக்கறேன், உனக்கு ரெண்ட் கொடுக்கறேன், உனக்கு சாப்பாடுக்கும் கொடுக்கறேன். So you don't worry about all that. ஆகவே காசை பத்தி கவலை விடு. I have never called you and asked you about the results, where the results is. நான் கூப்பிட்டு கேட்டேனா, என்னப்பா ஊழியம் சரியா போலியே, ஜனங்க இல்லையே, என்னப்பா பண்ணினுக்கு நான் கேட்டேனா? I have never called and asked you whether people are coming or not coming. ஜனங்க வராங்களா இல்லையான்னு கூட நான் கேட்கலையே நீயே. I just told you to go there and do ministry, that's all. Do it. போய் ஊழியம் செய்யதானே சொன்னேன், நான் வேற ஒண்ணுமே நான் கேள்வி கேட்கலையே. You're a preacher, just keep preaching, that's all. Do your job. நீ பிரசங்கம் பண்ணு. And somehow he was convinced and he went back. ஏதோ எப்படியோ அவர் உணர்ந்தாரு, திருப்பி போனார். And then he went and he started to preach. அப்புறம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். After 6 months again he came back. 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தாரு. This time with a little smile. இப்போ கொஞ்சம் சிரிப்பு. Why? Because little more people started to come to the church. கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா. Then later on his ministry began to grow and become big. பிற்பாடு அவருடைய ஊழியம் பெரிதாக ஆரம்பித்தது. Smile was very big. பெருசா சிரிப்பு தான். See, when everything goes well, you don't have doubt about these things. ஆகவே இத குறித்து தேவனுடைய சித்தத்துல இருக்கறனா இல்லையா என்பது நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் இருக்காது. It is only when we face tough circumstances that we begin to think we are out of God's will. எப்போ நம்ம கடினமான சூழ்நிலையை சவால்களை சந்திக்கிறோமோ உடனே
ஒரே கேள்வி, நான் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறேனா? When you are fighting sickness, when you are fighting financial problems, இன்னும் சொல்லப்போனா வியாதி வரும்பொழுதோ, பண கஷ்டம் வரும்பொழுதோ, மற்ற கஷ்டங்கள் வரும்போது இந்த மாதிரி எண்ணம். when you are in debt there, அங்க கடன்ல இருக்கும் பொழுது, when you face tough circumstances, that is when you begin to think you are out of God's will. கஷ்டமான சூழ்நிலை வந்து நிக்கும் பொழுது ஒரே எண்ணம் ஓடுகிறது நமக்குள்ளாக இப்படியாக. But it will not be so. ஆனால் அப்படி இருக்காது அந்த காரியம். That is what we learn from the nation of Israel. அதுதான் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. So you need to remember that when you face tough circumstances, don't think you are out of God's will. ஆகவே கடினமான சூழ்நிலை வந்த உடனே நான் தேவனுடைய சித்தத்தின் படி இல்லையோ என்று எண்ணக்கூடாது. No, you will see it all through the Bible that people were 100% in the will of God, but still they face tough circumstances in their lives. வேதாகமத்துல எல்லாருடைய வாழ்விலையும் பாருங்களேன், எல்லாருடைய வாழ்விலையும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் கடினமான சூழ்நிலையோ கடினமான பிரச்சனையோ வந்து நிக்குது. Whether it is the Old Testament or New Testament, you will see it all through the Bible. வேதாகமம் முழுவதிலும் காணலாம், பழைய ஏற்பாட்டாலும் சரி புதிய ஏற்பாட்டாலும் சரி. From Abraham, Isaac, Jacob, Moses, Joseph, all of them. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா எல்லாருடைய வாழ்விலையும் பார்க்கலாம். They all face tough circumstances in their life. எல்லாருமே வாழ்விலே கடினமான சூழ்நிலையை சந்தித்தார்கள். But just because they face tough circumstances, were they out of the will of God? அவர்கள் தேவனுடைய கஷ்டமான சூழ்நிலையை சந்தித்ததனால தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இல்லையே. No, they were very much in the will of God. இல்லையா, அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Joseph was in the will of God. தேவனுடைய சித்தத்தில் இல்லையா, இருந்தாரா? But yet he faced tough circumstances. அப்படி இருந்தும் தேவனுடைய சித்தத்தில் இருந்தும் சந்தித்தார் அல்லவா சூழ்நிலைகளை. You read his story. அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்க. From a young age he faced tough circumstances. சின்ன வயதிலே ஆரம்பித்தது பிரச்சனை அவர் வாழ்விலே. And he was even in prison. என்ன சொல்லப்போனா சிறைச்சாலை அளவுக்கு பிரச்சனை வந்தது அவருக்கு. While he was in prison, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கூட, was he in the will of God? தேவனுடைய சித்தத்தில் இருந்தார்களா இல்லீங்களா? Or was he out of the will of God? தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியில இருந்தார்களா? Hello? கவனிக்கிறீர்களா? He was very much in the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில். God was leading and guiding him. தேவன் அவரை வழிநடத்தி கொண்டு வந்தார். You may ask me, then why did he land in prison? அப்பனா நீங்க கேட்பீங்க, ஏன் அப்பனா தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறார்னா எதுக்கு ஜெயிலுக்கு? If God is leading and guiding, then why should he land in prison? ஏன் தேவன் வழிநடத்துறார்னா ஏன் அவர் சிறைச்சாலையில போய் தங்கி போட வேணும்? God is leading the people of Israel, then why they have to face the waters of Mara? இஸ்ரவேல் ஜனத்தாரை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போவார் என்றால் ஏன் மாரா கிட்ட நடத்தணும்? Well, I'll answer that also. அதுக்கும் பதில் சொல்றேன். But the thing is this, ஆனா காரியம் என்ன? all through the Bible you will find people were in the will of God and they faced tough circumstances. வேதம் முழுவதிலும் நம்ம காணலாம், பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்விலேயும் தேவனுடைய சித்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்விலே கஷ்டத்தையும் நேரத்தையும் பிரச்சனையும் சவால்களையும் சந்தித்தார்கள். Acts chapter 3 you will read about Peter and John. அப்போஸ்தலர் நடபடிகை 3ஆம் அதிகாரத்தை யோவான் பேதுரு யோவானுடைய வாழ்க்கையிலும் காணலாம். They healed a person there. அங்க ஒரு ஆளை போய் சுகம் பண்ணாங்க. Was it the will of God? இது தேவனுடைய சித்தங்களா இல்லீங்களா? Yes, it was the will of God. தேவனுடைய சித்தம் தான் சுகம் பண்ணார்கள். But the next moment they were in prison. அடுத்த நிமிஷம் புடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. Were they out of the will of God? இப்போ அவங்க தேவனுடைய சித்தத்தில் இருக்காங்களா இல்லீங்களா? Hello? No, they were very much in the will of God even when they were in prison. சிறைச்சாலையில அவங்களை புடிச்சு போட்டாலும் சரி அவர்கள் தேவனுடைய சித்தத்தின் கீழே தான் இருக்கிறார்கள். Take Paul and Silas. பவுல் சீலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். They were very much doing the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள் கூட. God is the one who has called them and chosen them and anointed them. தேவன் தானே தேர்ந்தெடுத்தார், அழைத்தார், அனுப்புகிறார் ஊழியம் செய்யும்படி. And assigned them a work. ஒரு வேலையும் ஊழியத்தையும் கொடுக்கிறார், இதுதான் செய்யுங்க. And they were doing that. அதையும் செஞ்சிட்டு வரார்கள். But they were also in prison. அவர்களையும் சிறைச்சாலையில அடைத்தார்களே. Beaten up. அடிக்கப்பட்டார்கள். Chained on their feet. கால்ல சங்கிலினால் இறுக்கப்பட்டார்கள். While in prison, were they in the will of God or out of God's will? தேவனுடைய சிறைச்சாலையில இப்படியாக கிடந்த பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருந்தார்களா வாழ்ந்தார்களா இல்லைங்களா? Hello? கவனிக்கிறீர்களா?
Did they land in prison because they committed some sin or something? அவர்கள் சிறைச்சாலையில புடிச்சு போட்டோனே ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனால தான் என்னை புடிச்சு போட்டாங்கன்னு நினைச்சாங்களா? No, they never thought about all that. அப்படியே அவங்க எண்ணவே இல்ல. Then why do we think like that? அப்படினும்போது நாம ஏன் எண்ணணும்? Especially when you face tough situations and circumstances. விசேஷமாக நமக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமான காலகட்டம் வந்தா நாம ஏன் எண்ணணும்? Immediately the first thing is we begin to wonder whether we are in the will of God or out of God's will. உடனே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழல பாவம் செஞ்சுட்டேன் இப்படியாக எண்ணம் இருக்கிறது நமக்கு. Most of us think we are out of the will of God. That's why this is happening. முக்காவாசி பேர் இப்படியாக நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழல என்ற எண்ணம் இருக்கதான் செய்கிறது. If God is leading and guiding me, then I will not be in prison. நான் தேவன் என்னை வழிநடத்தினார்னா நான் சிறைச்சாலையில் இருந்திருக்க மாட்டேனே. If God is leading and guiding me, then I will not face the waters of Mara. நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தேனா நான் மாரா தண்ணீரை சந்தித்து இருக்க மாட்டேனே. See, just because we face tough circumstances, we think we are out of the will of God. நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையை அப்படியே சந்திக்கிறதுனாலே நான் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்று சொல்லிடக் கூடாது சொல்லவும் கூடாது. But I tell you something. ஒரு காரியத்தை சொல்கிறேன். In fact, it may be the devil trying to keep you from accomplishing the will of God. சொல்லப்போனா பிசாசானவன் தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்ய கூடாது என்று எண்ணம் கொண்டிருக்கிறான். Hello. கவனிக்கிறீர்களா? It's the devil working in your mind trying to discourage you from actually accomplishing the will of God, and that is why he makes you think you are out of the will of God. தேவனுடைய சித்தத்திலே வாழ்ந்து கொண்டு போகிறேன் எனக்கு பிரச்சனை வந்துச்சு நான் தேவ சித்தத்திலே இல்லைன்னு எண்ணத்தை கொடுக்கிறது உங்களை தடை பண்ணுகிறது யார்? உங்களோட விரோதியாகிய பிசாசானவன். You get it? புரியுதுங்களா? So when you face tough circumstances in life, don't believe the lies of the devil that you are out of the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனேயுமே பிசாசோட பொய்யன் கேட்காதீங்க விசுவாசிக்காதீங்க. அவன் சொல்லுவான் நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி வாழலன்னு. If you believe his lies, then you will actually be kept from doing what God wants you to do. அவனுடைய பொய்யை நீங்க காது கொடுத்து கேட்டுட்டீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியதை நாம் தெரியாமல் விட்டு விடுவோம். Especially when you go through tough circumstances. விசேஷமா எப்போனா அந்த கஷ்ட சமயத்துல தானே. That is what we need to learn from this incident here. அதுதான் இந்த சூழ்நிலையிலிருந்து இவர்கள் சூழ்நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். When everything is going fine, we have no issues, no problems. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் கர்த்தருடைய சித்தத்துல இருக்கேன்றீங்க நல்லா போயிட்டு இருக்கு. But when we are afflicted with sickness, வியாதியோ financial problems or in debt, பண விஷயமோ கடனோ எதுலோ வந்துருச்சுனா, when we face tough circumstances, that is when we begin to think whether we are out of the will of God. பிரச்சனை கஷ்டங்கள் நம்ம வாழ்விலே வந்த உடனேயுமே நம்ம எண்ணுகிறோம் நான் கர்த்தருடைய சித்தத்துல இருக்கனோ இல்லையோ நான் அதனால தான் இந்த பிரச்சனை. So you need to understand this very thoroughly. ஆகவே இவைகளை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். You can be in the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கலாம். God will be leading you and guiding you. முழுமையாக தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். And yet you may face tough circumstances. அப்படி இருந்தும் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். Nowhere the Bible promises a life without problems. எங்கேயுமே வேதாகமம் வாக்கு கொடுக்கிறதே இல்ல. Hello. உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உண்டாகும் என்று. The Bible is a very true book, a very real book. வேதாகமம் உண்மையான நிகழ்காலத்தை நடக்கிற காரியத்தை அப்படியே வெளிப்படுத்துகிற புத்தகம். You go anywhere in the world, north, south, east or west, there are problems. உலகத்துல நீங்க எங்க வேணா போங்களேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்க போனாலும் சரி. You work in secular or spiritual places, there are problems. ஆவிக்குரிய அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி, உலக ரீதியான அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி. Every church has problems. எல்லா சபையிலும் பிரச்சனை இருக்கிறது. Did God say, well, this is the house of God, so you'll not have any problem? தேவனுடைய வீடாச்சே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. Sometimes there's more problems in the churches than in the secular world. என்ன சொல்ல போனா உலகத்துல இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் சபையில தான் நிறைய பிரச்சனை. Hello. கவனிக்கிறீர்களா? God never promised you a trouble-free life, my friend. எப்பொழுதுமே தேவனாகிய கர்த்தர் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுக்கவே இல்லை கர்த்தர். There's only one place where there is no problems. ஒரே ஒரு இடம் இருக்குது பிரச்சனை இல்லாத இடம். Anybody wants to go there? அங்க போகணும் இஷ்டம் இருக்குங்களா? யாராவது போணுமாங்க? ஒரே இடம் எனக்கு தெரியுது. No problems.
பிரச்சனையே இல்லாத இடம். Free, peace, joy and happiness. ஒரு பிரச்சனை இருக்காது, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். Nobody wants to go there. அங்க போகணும் யாருக்கும் விருப்பம் இல்ல. That's in heaven only. அது பரலோகம் மட்டும்தான். Hello. கவனிக்கிறீர்களா? Except heaven, everywhere else on planet earth there are problems, my friend. பரலோகத்தை தவிர பூமியில எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள். So don't think just because God is leading you and guiding you and because you are in the will of God you will not face any tough circumstances. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறேன், தேவனுடைய பிரகாரமா நடக்கிறேன், ஆகவே எனக்கு கஷ்டம் வராது என்று எண்ணப்போக்கிலே வாழக்கூடாது. No. That is what we need to learn from this incident of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்விலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். One of the things that you need to understand is when you face tough circumstances in life, don't murmur and grumble like the people of Israel. ஒரு காரியத்தை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். என்னன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. இந்த வாய் கண்ட்ரோல் பண்ணிட்டா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த வாய்க்குள்ள இருக்கிற இந்த சின்ன மெம்பருக்கு பாரு நாக்கு லொடன்னு பேசிட்டு இருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். Wars take place because of the tongue, peace takes place because of the tongue also. பெரிய போர் கிளம்புறது நாக்குனால தான், சமாதானமாவதும் நாக்குனால. That is why the Bible says life and death are in the tongue. The power of the tongue. வேதம் சொல்லி கொடுக்குது, ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்திலே இருக்கு. It has the power to produce life and produce death. உங்க நாவுல அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, மரணத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும். It depends on how you use it. அதை நீங்க எப்படி உபயோகிக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்க use it to produce life, health and healing. உங்களுக்கு சுகம் கொண்டு வர, ஜீவனை கொண்டு வர பேசுங்கள், உபயோகிங்க. So when you face tough circumstances, don't be like the nation of Israel, murmuring and grumbling and asking Moses, what shall we drink? Why did you bring us here? To kill us here without water? பாருங்க, ஆகவே நம்மளுக்கு ஒரு கஷ்டமான பிரச்சனையான சூழ்நிலை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வாழ்ந்ததுன்னா இந்த இஸ்ரவேல் ஜனத்தாரை போல முறுமுறுக்கிறதோ, மோசேவை குறை சொல்றதோ, அடிக்க வர்றதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. Neither question or ask God why. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம், கர்த்தரை நோக்கி ஏன் கர்த்தாவே இது everybody has a PhD in asking why. இத ஏன் கர்த்தாவே எனக்குன்றதுல PhD பட்டம் பெற்றிருக்காங்க. When you face a tough situation or a circumstance, அதுவும் பிரச்சனை சூழ்நிலை சவால் வந்துச்சுனா போதும், when you pray for healing or pray for finances or pray for something, ஒரு காரியத்துக்கு சுகத்துக்கு ஜெபம் பண்றீங்க, பண விஷயத்துக்கு ஜெபம் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, and when you don't see the results immediately, உடனே பதில் வரலனா the first thing is you ask why Lord. உடனே காரணத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் வரல. Why God am I sick? Why there's no finances? Why all these tough situations? ஏன் எனக்கு வியாதி? ஏன் எனக்கு இந்த பண கஷ்டம் தேவையா எனக்கு? Why? That's what we ask God. எல்லா நேரத்துலயும் ஏன் கேள்வி பாருங்க. I'll talk about this more in another sermon. அடுத்த ஒரு பிரசங்கத்துல இவைகள் எல்லாம் குறித்து ஆழமா பேசுறேன். But you need to learn something. When you face tough circumstances, you don't grumble and you don't murmur. Neither do you question God and ask Him, why am I going through these tough circumstances? ஆகவே இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலை வந்தா முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லிட்டு இருக்க கூடாது யாரையும். அது மட்டும் இல்லாமல் தேவனை நோக்கி ஏன் எனக்கு என்று மட்டுமே கேள்வி கேட்க கூடாது. He is the potter, we are the clay. அவரு குயவன், நாம் களிமண். Can the clay speak to the potter and ask the potter, why are you making me in this vessel, make me into another vessel? களிமண் குயவனை நோக்கி ஏன் என்னை இந்த மாதிரி பாத்திரமா பண்றீங்க, வேற மாதிரி பாத்திரமா பண்ணீங்கன்னு கேட்க கூடாது. No, it cannot ask. The clay cannot ask. களிமண் கேட்கவும் கேட்காது. And in the same manner, you and me should not ask God the question why. ஆகவே நீங்களும் நானும் தேவனை நோக்கி ஏன் என்ற கேள்வியை கேட்கவே கூடாது, எழுப்ப கூடாது. All of us have PhD in asking God why. ஆனால் நாமளும் ஏன் கேட்கிறதுல கில்லாடிகளா இருக்கிறோம். Why am I not getting answer? Why am I not getting this job? Why my prayer is not answered? Why am I not healed? ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல, ஏன் எனக்கு அந்த வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு செழிப்பாகல, ஏன் எனக்கு இதுக்கு மட்டும் பிரச்சனை வருது? Why am I going through this tough circumstance in my life? ஏன் என் வாழ்விலே எனக்கு மட்டும் இந்த கஷ்டமான பிரச்சனை ஊடாக போக வேண்டியதா இருக்கிறது வாழ்விலே? Why are you allowing it to come into my life? ஏன் என் வாழ்விலே வரத்துக்கு அனுமதிச்சீங்க? Hello. கூட கேட்க கூடாது.
We are famous for asking the question why, which we should not do. நம்ம இந்த கேள்வி கேட்கறதுல ரொம்ப கை தேர்ந்திருக்கிறோம். ஆனா அந்த கேள்வியை தான் கேட்க கூடாது தேவனை நோக்கி. You know, one great scholar, one great person said like this. ஒரு பெரிய ஆள் இப்படி சொன்னார். You ask the right question, you'll get the right answers. You ask the wrong question, you will get the wrong answers. நீ சரியான கேள்வி கேட்டா சரியான பதில் கிடைக்கும். தவறான கேள்வி கேட்டா தவறான பதில் தான் கிடைக்கும். So if you ask why, you will get wrong answers only. நீங்க ஏன் கேட்டீங்கன்னா தவறான. You need to learn to ask God the right question. தேவனிடத்துல சரியான கேள்வியை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். And what is the right question? நமக்கு என்ன சரியான கேள்வி அவர்கிட்ட கேட்க? Especially when you go through hard times and tough circumstances. சொல்லப்போனா இந்த விசேஷமான இந்த கஷ்டத்துக்குடாக போகும் பொழுது என்ன சரியான கேள்வி கேட்கணும் அவரிடத்துல? You never ask God, why am I going through this, or why are you allowing this? இதுக்குள்ளாக நான் ஏன் போறேன் ஆண்டவர் மட்டும் கேட்றாதீங்க. You know what question you need to ask God? நாம் என்ன கேட்க வேண்டும் தெரியுங்களா? What are you trying to teach me through this circumstance? What is it that you want to reveal to me? What is it that you want to show to me through these tough circumstances? That is what you need to ask God. அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலை என் வாழ்வில் வந்திருக்குது, இந்த நேரத்துல நான் நீர் என்ன எனக்கு சொல்லி கொடுக்கிறீர், நான் என்ன உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் இது ஊடாய் செல்றதுக்கு. See, I will show you later. God brought them towards the waters of Mara. God was leading them and guiding them. இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனத்தார் வாழ்விலே தேவன் வழிநடத்தி வராரு. மாரா வந்துடுச்சு குறுக்க. And he brought them towards the waters of Mara. அந்த மாரா தண்ணி கிட்ட தானே நடத்தி கொண்டு வந்தாரு. Instead of asking, what are you trying to teach me by bringing me to these bitter waters, or what is it are you trying to reveal to me? They're asking, why God, the waters are bitter. இந்த மாறா தண்ணீரனிலே என்னை கொண்டு வந்திருக்கிறீரே தேவனே, இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்ல வருகிறீர், இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறீர் என்று கேட்காம எதுக்கு இங்க? See, when you go through tough circumstances, when God allows those things to come into your life, you need to ask God, what are you teaching me? What is it that I need to learn from that? What is it that you want to reveal to me? என்ன நாம முறுமுறுக்காம கேள்வி கேட்காம, ஆண்டவரே இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது, இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறீர், என்ன சொல்ல வருகிறீர்? Because the reason he allows these tough circumstances, because he wants to teach you, he wants to reveal something to you through those circumstances. அதாவது தேவனாகிய கர்த்தர் இந்த மாதிரி சூழ்நிலை வரதுக்கு ஏன் அனுமதிச்சிட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறார்னா, இது வந்தாலும் பரவாயில்ல, இது மூலமாக என் பிள்ளைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கலாம், நான் சொல்லி கொடுக்க போறேன் என்று அவர் இருக்கிறார். Doesn't he know if he takes this way they'll come to the waters of Mara, which is bitter? அவருக்கு தெரியாதா இந்த பக்கம் போனா மாறா தான் வரும், தண்ணி கசப்பான தண்ணின்னு தெரியாதா தேவனுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? தெரியும். He is God. அவருக்கு தெரியும் அங்க அதுதான் போறாங்க. But still he brings them through this. அப்படி தெரிஞ்சும் தானே அந்த பக்கமா அவர் வழி நடத்திட்டு வராரு. He allows them to face a situation like this. அப்படியான சூழ்நிலை சந்திக்கும்படியாக அவர் அலோ பண்றாரு. Why? ஏன் அனுமதிக்கிறாரு? Because he wants to teach them something, he wants to instruct them something, he wants to reveal himself to them. That's why he brings them through that way. அதாவது ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால், அந்த சூழ்நிலை வர ஏன் அனுமதித்தார் என்றால், அதன் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் அவர்களுக்கு. So you need to remember, every time you face a tough situation or a circumstance, don't grumble, don't murmur, don't ask why. ஆகவே அந்த நேரத்திலே நாம் வந்து நிற்கும் பொழுது முறுமுறுக்க கூடாது, குறை சொல்ல கூடாது, ஏன் என்றும் தேவனை நோக்கி கேட்க கூடாது. Rather listen to God and yield to God and ask God, what is he teaching you through this? அந்த நேரத்திலே தேவனுக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறார், அவர் என்ன எனக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த சூழ்நிலையிலே என்று பார்க்க வேண்டும், அவரிடத்திலே செவி கொடுக்க வேண்டும். Instead of questioning and asking him, why God are you taking me through this, ask him, what God should I do in the midst of this situation? ஏன் இந்த சூழ்நிலையில கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறதுக்கு பதிலாக, தேவனே நீர் என்னத்துக்காக இங்க கொண்டு வந்திருக்கிறீர், என்ன சொல்லி கொடுக்க போகிறீர் என்று கேட்கணும். That is what Moses did. அதுதானே மோசே செஞ்சார் பாருங்க. People of Israel were complaining and murmuring. இஸ்ரவேல் ஜனத்தார் முறுமுறுக்குறாங்க,
குறை சொல்லிட்டு murmuring இருக்காங்க against Moses. மோசேக்கு விரோதமாக. And what did Moses do? மோசே என்ன செய்தாரு? He didn't ask why God. ஏன் ஆண்டவரே நான் ஒரு He went and புலம்புறாரா? cried to God and asked, what God? What should I do? என்ன செய்யணும் ஆண்டவரே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டாரா? God told him, okay, you cut a tree and throw it in the waters. மோசே போன உடனே சொன்னாரு தேவன், இந்தப்பா அந்த மரத்தை வெட்டுப்பா, அந்த கட்டையை உள்ள போடுப்பா, தண்ணி இல்லைன்னாரு. Hello? கவனித்தீர்களா? When you face tough circumstances, don't ask why, but rather ask what. ஏன் என்று கேட்காம எதுக்கு என்ன என்று கேட்க வேண்டும். If you are sick, வியாதியா இருக்கிறோம்னா, God, what should I do? தேவனே நான் இப்ப என்ன, What are you teaching me? What should I learn from this? இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? If you are in a financial crisis, எனக்கு பண விஷயத்துல பிரச்சனைனா, God, what should I do? தேவனே நான் இப்ப என்ன செய்யணும்? How can I overcome this? இவைகளை நான் எப்படி மேற்கொள்ளணும்? How can I be blessed? எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? That is what you need to do when you face tough அதைதான் நாம் circumstances. கற்றுக்கொள்ள வேண்டும் இது மாதிரி சூழ்நிலைகள் வந்தா. Turn with me to John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். John 17. 17. One of the best prayers in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே சிறந்த ஜெபம். Every verse is so important there. அங்க அந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. John chapter 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். This is a prayer that Jesus is praying to the Father and he is praying for believers. இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த வேண்டுதல் பிதாவினிடத்திலே சீஷர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஏறெடுத்த ஜெபம். Verse 15. 15ஆம் வசனம். I do not pray that you should take them out of the world, but that you should keep them from the evil one. 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Hello? கவனிக்கிறீர்களா? All believers must know this verse. இந்த வசனத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும். If you pray to God, will God answer your prayer, or if Jesus prays, will he answer Jesus' prayer? தேவனிடத்துல வேண்டுதல் பண்ணா உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா, இல்லனா இயேசுவானவர் பண்ணா மட்டும் கேட்கிறாருங்களா? When it comes to my prayer or his prayer, it is his prayer only. அவரு ஜெபமோ என் ஜெபமோ எல்லாமே அவருடைய ஜெபம்தான். Because we are human and sometimes we don't pray rightly. நாம மனிதர்கள் சின்னத்துல சரியா ஜெபிக்க தெரியாம போயிடுது. So what is he praying here? அங்க என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. He's saying, I pray that you do not take them out of the world. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். Hello? Believers all over the world, when they face tough circumstances, உலகத்துல இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பிரச்சனைன்னு வந்தோனியோ first thing is, முதல் காரியம், oh God, when you are coming. நீங்க எப்ப வரீங்க ஆண்டவரே? Either you come quickly or take me there quickly. நீங்க வரீங்களா இல்ல நான் வந்துட்டுமா? People who are in financial debt, பண விஷயத்துல கடன்ல முழுகிட்டு this is இருக்கறவங்க what they pray. அவங்க இப்படி தான் ஜெபம் பண்றாங்க. Why? ஏன்? Because they can't come out of it. They are struggling long time. வரதுக்கு முடியல. Tormenting them. அங்க அவங்கள குழப்பத்தை போட்டு ஒரு உபத்திரப்படுத்துது. They are crying and say, oh God, please come quickly. அவங்க என்ன அழுக, தேவனே ஆண்டவரே இயேசுவே சீக்கிரமாய் வாரும். Either you come or you take me up there. நீங்க வாங்க இல்லனா என்னை எடுத்துக் கொள்ளுங்களேன். When people fall sick, they are saying, I am ready to go. வியாதி பட்டோனே ஆண்டவரே நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே. வந்துட்டேன். யார் தான் ரெடி இல்ல, எல்லாரும் ரெடி தான். அவர் கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான். But you know what he says? என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? He is praying for you and me. இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுதல் செய்கிறார் பாருங்களேன். That is why even if you want to go quickly, he will not take you. ஆகவே நீங்க சீக்கிரமா போணும்னா கூட அவர் வேணாம்னு இருங்கன்றார். He wants you to be in this world. உலகத்திலே இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறார் அவர். Because you and me are his representatives here in this world. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவருக்கு பிரதிநிதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Called us and chosen us and put us here in this world to shine as lights in this dark and even world. இந்த உலகத்திலே அவருக்காகவும் அவருடைய சித்தத்துக்காக வாழ்ந்து பிரகாசிக்கிற ஒளியை போல இருக்கிறோம் நாம். Without you and me, the world has no light, my friend. The world is in utter darkness. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இல்லை என்றால் உலகத்துக்கு வெளிச்சம் இருக்காது, இருளிலே மூழ்கி போய்விடும். And that is why he wants us to be here and shine in this dark world. ஆகவே நாம் இங்க இருந்து அவருக்காக ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
விரும்புகிறார். He wants us to be as a salt to the earth. இந்த பூமிக்கு நாம் உப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். To bring flavor in the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவை ஊட்டுகிறவர்களாக இருக்க. So he wants us to be here and shine for him, be as a witness and a testimony for him. ஆகவே இங்கே அவருக்காக சாட்சிகளாக வாழும்படியாகவும் பிரதிநிதியாக வாழும்படியாகவும் வைத்திருக்கிறார் நம்மை. He has great plans and purposes for our lives. நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் பெரிய திட்டங்கள் நோக்கங்கள் வைத்திருக்கிறார். And he can only do it through you and me. அவர் வச்சிருக்க திட்டம் நோக்கங்கள் எல்லாம் நம்ம மூலமா தானே செய்ய போகிறார். That is why he is praying to the Father. ஆகவே தான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார் இவ்விதமாக. What is he praying? என்ன விதமாக? He is not praying, oh Father, they are facing tough circumstances, please take them out from this world. பிதாவே இவங்க ரொம்ப கஷ்டத்துக்கு கூட போறாங்க, இவங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ண நீங்க அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வேண்டுதல் செய்யல இயேசுவானவர். அவங்க ரொம்ப வியாதியா இருக்காங்க, கூப்பிட்டுருங்க. No, he's praying that they may be in the world. நீர் அவளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவள் இங்கே இருக்கட்டும்ன்றார். But don't worry about that. அத பத்தி கவலைப்படாதீங்க. Listen to the next verse. அடுத்த வசனம் பாருங்க. But that you should keep them from evil. That is what he's praying. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Don't take them away from this world, keep them in this world, but keep them safe and sound. Keep them from all evil, sickness and disease, lack and want and poverty. Keep them away from all these things. அதாவது உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் பிதாவே, அவர்கள் இந்த உலகத்திலிருந்து தீமையிலிருந்து அவளை காத்துக் கொள்ளுங்கள், வியாதியிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லா கஷ்டத்திலும் இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். To keep them from evil means அவர்களை தீமையிலிருந்து காத்துக் கொள்ளும் என்றால் can be translated as எப்படி சொல்லலாம்? நாம் மொழிபெயர்த்து not to steer us around difficulties or the hard things there. அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே அவங்க திருப்பின்னு போவாம. This is worldly advice. பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க உலகத்துக்கு சொல்ற அறிவுரை. இந்த பக்கம் பிரச்சனையா இருந்தா இந்த பக்கம் ஓடிடணும் சொல்றாங்களே, உலகத்துல இருக்கிற அறிவுரை என்ன சொல்லி கொடுக்குறாங்க உலகத்துல? இங்க பிரச்சனையா, ஏன் அங்க போற, இப்படி போயிடு. சரி, நான் இந்த பக்கம் ஓடுறேன், அங்க அந்த பக்கம் பிரச்சனை வந்தா எங்க ஓடுறது? இந்த பக்கம் ஓடுன்றாங்க. இங்க பிரச்சனை வந்தா எங்க பண்றது? இப்படி ஓடுங்க. அப்புறம் வாழ்க்கை போனா ஓடினே தான் இருக்கணும். ஹலோ, கவனிக்கிறீர்களா? I like the second part of this verse. இன்னொரு காரியம் இருக்கிறது இந்த இரண்டாவது பகுதியில. People think Christianity is like cowardice. என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்தவனா We don't run away from our problems. The Bible doesn't teach you to run away from your problem. அதாவது பிரச்சனை கண்டா பயந்து ஓடுறதுக்கு நம்ம கிறிஸ்தவன்றது கோலதனமானவங்க, அவங்க சந்திக்க மாட்டாங்கன்னு அப்படி நினைக்கிறார்கள் உலகம். The Bible teaches us how to stand up upright, look at the problem to its very face, to deal it, to overcome it and to get victory over it. That is what it teaches here. கிறிஸ்தவம் என்பது கோலை அல்ல. வேதம் என்ன போதிக்கிறது? பிரச்சனை வந்தா நின்னு சந்தித்து முகமுகமாக கையாண்டு உருளாய் செல்லுறது தானே கிறிஸ்தவம். நான் ஒருத்தர் சொல்றாங்க, இந்த வீடு வித்துறேன் பாஸ்டர், வேற வீட்டுக்கு போறேன். ஏன் வைக்கிறீங்கன்னா, இல்ல அங்க யாரோ சூனியம் வச்சிட்டாங்க. புது வீட்டுல சூனியம் வைக்க மாட்டாங்க, என்ன கேரண்டி? ஹலோ, கவனிக்கிறீர்களா? Listen to the second part of the verse. அந்த பகுதியில இரண்டாவது பகுதி பாருங்களே. It can be translated as not to steer you around the problem. That means if you are going somewhere, let's say if you are sailing on a ship and if there is an iceberg, it doesn't steer you around the problem. அதாவது தீமையிலிருந்து காக்கும்படினா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கப்பல் போகுது தண்ணியில, அங்க ஒரு பனிக்கட்டி மலை நிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அத திருப்புவாங்க இல்லீங்களா? That's what happened to Titanic. இப்படிதான பண்ணி டைட்டானிக் கப்பல் தெரியும் இல்லீங்களா? They said the unsinkable ship. அத சொன்னாங்க, முழுகாத ஒரு ரெக்கார்ட் உள்ள உருவாக்கி இருக்கோம், இந்த கப்பல் முழுகாதுன்னு சொன்னாங்க. பெரிய சரித்திரம். Faced an iceberg, very big iceberg. ஒரு பெரிய பனிமலையை சந்திச்சு. A little bit late they saw it. அத கொஞ்சம் தவறி பார்த்துட்டாங்க. They tried to steer it around. அப்புறம் திருப்ப பார்த்தாங்க. But couldn't. It crashed and sank. அது அவங்கள முழுக அடிச்சிடுச்சு. The world will teach you that, to steer it around, go around your problem. உலகம் சொல்லி கொடுக்கும், பிரச்சனையா அப்படி விலகி அந்த பக்கம் போயிடு. இப்படி போயிருந்தா பிரச்சனைனா இப்படி திரும்பி போயிடுங்க.
Bible never teaches that. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லி கொடுக்கிறது இல்லை. You know what Jesus is saying here? தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? It can be translated as not to steer you around the difficulty or the problems or challenges, but to navigate you safely through it. அதாவது இந்த சூழ்நிலை வந்து விட்டது, தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும் என்றதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீமையிலிருந்து அவர்களை திருப்பின்னு வேற பக்கமா கொண்டு போகாமல் இந்த தீமையின் ஊடாக முன்னேறி செல்ல செய்யவும் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். You get what I'm saying? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதுங்களா? Jesus is saying that God will keep you and navigate you safely through every problem and challenge you face here on planet Earth. இந்த பூமியிலே நீங்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சவால்களையும் கஷ்டத்தையும் திரும்பி போக செய்யறதில்லை. தேவனாகிய கர்த்தர் அது ஊடாய் முன்னேற போய் முன்னேற செய்கிறார், வெளியில வரும்படியாக. If you are moving forward, முன்னாடி போய் நிக்கிறீங்க, and a mountain is standing in your way, அங்க மலை நிக்குது பெருசா. Jesus doesn't say, well, you turn around and go that side. அப்ப தேவனாகிய இயேசு சொல்றாரா அந்த மலையை சுத்திட்டு போங்கன்னு? You know what he says? என்ன சொல்றாரு தெரியுங்களா? Speak to that mountain in the name of Jesus and tell that mountain to be uprooted and be cast into the sea, and it will happen just as you say. இயேசு என்ன சொல்கிறார்? நீ மலையை போல பிரச்சனையை சந்திச்சனா திரும்பி சுத்திட்டுலாம் போவாத, அந்த மலையை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்தினால நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் நடுவுண்டு போ என்று சொல்ல, நீ சொன்னபடி ஆகும் என்று சொன்னார். It doesn't steer you around the problem, my friend. It takes you through your problem. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை திருப்புகிறவர் அல்ல, அந்த பிரச்சனைக்கு ஊடாய் செல்ல வெற்றி முன்னேற செய்கிறவர். And that is why you should never ask why when you face tough circumstances. ஆகவேதான் பிரச்சனையின் வந்த கேள்வி கேட்க கூடாது ஏன் என்று. Rather ask him, what should I do? அதுக்கு பதிலா நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்க. What should I learn? What are you teaching? What are you revealing to me from these things? இந்த காரியத்திலிருந்து எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறீர், என்ன போதிக்க விரும்புகிறீர், நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல வேண்டும். To the nation of Israel he was revealing that he is Jehovah Rapha, the Lord that heals every sickness and disease. அந்த நேரத்திலே தானே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து வெளிப்படுத்தினார். எப்படியாக என்ன வெளிப்படுத்தினார்? நானே யெகோவா ராஃபே என்று வெளிப்படுத்தினார். Christian teaching is totally different, my friend. கிறிஸ்தவ போதனை என்பது வித்தியாசமான போதனை. Christian life is different. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. Never teaches you to steer around the problem. பிரச்சனை வந்துட்டா ஓடு என்று சொல்லி கொடுக்கிறது அல்ல. No. Jesus is praying that God will take you safe through every problem you face in life. இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இந்த தீமையிலிருந்து காக்கும்படியாக ஊடாக செல்லும்படியாக அவர்களை நடத்தும் என்று. Now I want to ask you a question. இப்போ கேள்வி கேட்கிறேன். Will he fail you? அப்படி அவர் செய்யும் பொழுது அவர் கைவிட்டுடுவாரா? He is taking you through the problem. அந்த பிரச்சனைக்கு ஊடாய் அவர் நடத்தும் பொழுது கைவிட்டுடுவாரா? கைவிடுவார்களா? He will never fail. அவர் கைவிட மாட்டார். That is why you don't have to worry about problem. ஆகவேதான் பிரச்சனை வந்து அத பத்தி ஏன் நம்ம கவலைப்படுவானே? Don't run away from your problems. அந்த பிரச்சனை பத்தி ஏன் பின்னாடி ஓடுவானே? No. பயந்துகிட்டு. God will take you through it. இல்ல, அந்த பிரச்சனைக்கு ஊடாய் நடத்தி கொண்டு செல்கிறவர். Safely and sound. அதுவும் பத்திரமாக காத்து நடத்துகிறவர். Bring you out victorious. வெற்றி சிறந்தவர்களாக வெளியே கொண்டு வருகிறவர். Amen. This is what we need to learn. இதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Well, we'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Shall we stand? எழுந்து நிற்போம் அனைவரும். Don't just listen to all this and then when the problems come do your same old things. இதெல்லாம் கற்றுக்கொண்டு வேதாகமத்திலிருந்து இந்த இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு பிரச்சனைன்னு வந்தா வெளியில போய் பழைய மாதிரி நடந்துக்க கூடாது. திருப்பி போடும்போது ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி செய்றீங்க, ஏன் அது பண்றீங்க? It will not change you. அப்படியே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மாற முடியாது. Truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When you understand, நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது God will steer you through. தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார், அது கூடாய் செல்லும்படி. You don't have to panic. அத குறித்து நம்ம பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. Jesus prayed this prayer. இந்த ஜெபத்தை இயேசுவானவர் செஞ்சார். That prayer will never fail. அந்த அவர் பண்ண ஜெபம் கேட்காம போகாது.
Shall we just lift up our hearts and our voices to God? இருதயத்தையும் குரலையும் தேவனுக்கு முன்பாக உயர்த்துவோம். Thank Him for His word. அவருடைய வார்த்தைக்காக நன்றியை செலுத்துவோம். Oh, we just worship you, Father. We worship you, Lord. நன்றி ராஜா. Oh, we thank you. Thank you, Jesus. Father God, we thank you for speaking to us this morning. பரம பிதாவே, இந்த காலைவேளையில் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி பிதா. Thank you for your words that are sweeter than the honey in the honeycomb. தேனிலும் தேனிலும் இனிமையான உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Thank you for the truth that sets us and liberates us, God. எங்களை விடுதலையாக்கி சுதந்திரமாக்குற உம்முடைய சத்தியத்துக்காக உமக்கு நன்றி பிதா. Thank you for blessing people this morning with your word, God. காலைவேளையிலே ஜனங்களை உம்முடைய சத்தியத்தை கொண்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. And I pray they will not just be hearers of it but doers of your word. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் காக்குவீராக. Pray for every person here, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். especially when they go through tough circumstances, விசேஷமாக கடினமான காலம் ஊடாய் செல்லும் பொழுதும் கூட that they will never think they are out of your will. அவர்கள் ஒருபொழுதும் நீர் அவர்கள் உம்முடைய சித்தத்துக்கு கீழாக நடக்கவில்லை என்று எண்ணாமல் காத்துக்கொள்வீராக. Rather they will know that you will steer them through these problems. இந்த பிரச்சனை ஊடாக நீர் நடத்துவீர் என்று முழு நிச்சயமாக நடக்கட்டும். You will bring them out victorious. வெற்றியுள்ளவர்களாக சிறக்க செய்யுமே. Commit each and every one into your hands. ஒவ்வொருவரையும் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். You continue to lead us and guide us. தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்வீராக. Bless us and make us a great blessing. ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக வைப்பீராக. In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever. Amen.